பத்திரிகாரன் பயந்துட்டான் போல் இருக்கு. ஏற்கனவே நம்ம நம்பர் அவனுக்கு தெரியும் போல் இருக்கு. எடுக்கவே மாட்டேங்கிறானே. சார் லேண்ட்லைனில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? ஒன் மினிட். ஹலோ, நான் தான் எக்ஸ்எம்எல்ஏ கேசவ பெருமாள் பேசுறேன். ஒரு நிமிஷம். யார்? நீ சொன்ன மாதிரி அந்த ஆள் லைன்ல இருக்காரு. பேசுறியா? கொடுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். அருமன்ற பேர்ல இந்த அரசியல் கட்டுரை நீங்க தான் தம்பி எழுதுறீங்க? ஆமா சார். தம்பி, உங்க எழுத்துக்கு நான் பரம விசிறி தம்பி. எங்களுக்கே தெரியாத இந்த அரசியல் மேட்டரெல்லாம் நீங்க அற்புதமா ஆராய்ச்சி பண்ணி எழுதுறீங்க பாருங்க. அத படிச்சு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டு போங்க. தம்பி, ரொம்ப தைரியமா நேர்மையா எழுதுறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். என்ன, உங்க கட்டுரையில என் தலை உருளுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. சும்மா உருட்டிட்டீங்க போங்க. சார், உங்க பையன் பண்ணது தப்பு, அதனாலதான் எழுத வேண்டியதா போச்சு. வேற வழி இல்ல. அட நீங்க வேற தம்பி, பத்திரிகைக்காரன்னா இப்படிதான் தம்பி எழுதணும். பேனாவுக்கு வேண்டியவே வேண்டாதவன்னு பாரபட்சமே இருக்கக்கூடாது தம்பி. தம்பி, இப்ப நான் போன் பண்ணது உங்களை பாராட்டோன்னு பாராட்டதான். என் பையன் பண்ண தப்பு இருக்க, மகா தப்பு. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி. எதையும் மறைக்காம போல்டா உங்க பத்திரிகையில போடுங்க. சார், நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது உங்க மகனால பாதிக்கப்பட்ட அந்த மாயா கிட்ட தான். அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சாரி கேட்டுருங்க, அதுதான் முறையா இருக்கும். ஓ, புகார் கொடுத்தது அந்த பொண்ணு தானா? நியாயம்தான், மன்னிப்பு கேட்டுட்டா போச்சு. தம்பி, தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டான் இந்த கேசவ பெருமாள். ஆமா தம்பி, இந்த பிசினஸ் மேக்னெட் சந்திரசேகருடைய பொண்ணு தானே அது.
ஓ, எனக்கு வீடு தெரியும். நான் இப்பவே போய் மன்னிப்பு கேட்டுறேன். சந்தோஷம் சார். வாழ்க பத்திரிகையாளன், வாழ்க பத்திரிகை தர்மம், வாழ்க தம்பி, நல்லா இருங்க. இந்த கேசவ பெருமாளையே மன்னிப்பு கேட்க சொல்றியா? நீ சொன்ன மாதிரியே பொய் பாராட்டு. குரல்ல எப்படி தேன் ஒழுகுது பாத்தியா? இவரை பத்தி எனக்கு தெரியாதா சார்? அவர் ஏதோ உள்ளர்த்தத்தோட பேசுறாரு. நான் மாயாக்கு ஃபோன் பண்ணி இப்போவே இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஹலோ மாயா. சொல்லுங்க அரவிந்த். மாயா, அந்த எக்ஸ்எம்எல்ஏ கேசவ பெருமாள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டி அனுப்பி வைங்க. அரவிந்த், அவரே என்ன பார்க்க வராரு? எனக்கு ஃபோன் பண்ணி பையன் பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நானும் உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னேன். என்ன அரவிந்த், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட பத்தாதா? இங்கெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க? மாயா, தப்பு அவங்க சைடுல இருக்கும்போது வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கட்டுமே. நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாயா. ஓகே? ஓகே. ஓகே மாயா, பை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பாப்பா வீடு இதானே? ஆமாம் சார். ம். வணக்கம் பாப்பா. வணக்கம். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. உட்காரலாமா? உட்காருங்க. பாப்பாவுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன். என் பேர் கேசவ பெருமாள், எக்ஸ்எம்எல்ஏ கேசவ பெருமாள். கேள்விப்பட்டிருக்கேன். பாப்பா, நானும் உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்க அப்பா பேரு சந்திரசேகர். உனக்கு அம்மா இல்ல. உன் பேர்ல தான் மாயா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. மாயா மினரல்ஸ் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஓகே தான் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த பத்திரிகையார் தம்பி சொல்லியிருக்குமாமா, அதுக்கு ஃபோன் போட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அந்த தம்பி என்னன்னா, மாயா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிடுச்சு. இந்த வயசுலயும் இப்படி எல்லாம் அலைய வேண்டியிருக்கு. அதை விடுமா, இந்த கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பையன் என் பையன் தான். ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான், தப்பு தான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? போதுமா? பாப்பா, மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். என்ன நான் சொல்றது சரிதானே? வாங்க அரவிந்த். போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. தம்பி யாருமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்யா ஒளி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களே. அடடே, பத்திரிகார தம்பி. அரூபன்ற பேர்ல அரசியல் கட்டுரைலாம் எழுதுறீங்களே, நீங்க தானே அது?
ஆமா தம்பி, இதுக்கு முன்னால் நம்ம மீட் பண்ணிருக்கோமா? ப்ரெஸ் மீட்ல பல தடவை சந்திச்சிருக்கோம் சார். அப்படியே தம்பி, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது தம்பி. தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் என்ன, ரெண்டு பக்கமா ராசி ஆயிடுச்சு. அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். காரியம்னா புரியலையே. அட என்ன தம்பி, நீங்க பாப்பாவும் நீங்களே என் கார்ல ஏறி வந்தீங்கன்னா கமிஷனர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம். எந்திரிங்க. ஆ, சார், கேஸ் கொடுத்தது மாயா. வாபஸ் வாங்குறதும் வாங்காததும் அவங்க கையில இருக்கு. என்ன தம்பி, பையன் கொஞ்சம் விவரம் கட்டவன், அறியாத வயசுல தெரியாம செஞ்சிட்டான். பெரியவங்க நாம பார்த்து தானே ஒரு நல்வழி பண்ணோம். இத பாருங்க தம்பி, இந்த ஒரு தடவை விட்டுருங்க. கடைசி வரைக்கும் நல்ல மாதிரியா திருத்தி வச்சிடுறேன். பாப்பா, என் பையனுக்கு பொண்ணு வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கம்ப்ளைண்ட் கேஸ்ன்னு நடந்தா அவ வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடல. இப்படி வச்சுக்கோ, உனக்கு ஒரு தம்பி இருந்து அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருந்தா நீ மன்னிக்க மாட்டியா? அந்த மாதிரி எடுத்துக்க. இந்த தப்பை என் தம்பியே பண்ணியிருந்தாலும் நான் கேஸ் கொடுத்திருப்பேன். சார், உங்க பையனால யோகா கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இப்போ மாயா கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்னா அது மத்தவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் வீடு தேடி வந்து கேட்கிறேன், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலையே தம்பி. அதை விட்டுட்டு நியாயம் தர்மம் எல்லாம் பேசிட்டு இருக்கல தம்பி. நல்லா இல்ல தம்பி, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்லையா? உங்க பையன் பண்ண அராஜகத்தை நீங்க நேர்ல பார்த்திருக்கணும். சரி, அதை விடுங்க. உங்க வழிக்கு நான் வரேன். உங்களுக்கு ஒரு மக இருந்து அவளை யாராவது டீஸ் பண்ணியிருந்தா நீங்க சும்மா விடுவீங்களா? பாப்பாவுக்கு பத்திரிகாரன் பக்கத்தில் இருக்கான்ற தைரியத்துல பேசுற, என்னையே பார்த்து எதிர்கேள்வி கேட்கிற. சார், கேஸ் கொடுத்ததுதான் சார். உங்க பையன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனையோ அதை கோர்ட் முடிவு பண்ண. தம்பி, நீ எல்லாம் வளர வேண்டியவன், வாழ வேண்டியவன். நான் சொல்றேன், அனுசரிச்சு நடந்துக்க. இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க பையனுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயமே நடந்திருக்காது. எப்படி சார் மிஸ் பண்ணீங்க? தம்பி, கையில பேனா இருக்குன்ற தைரியத்தில் இப்படி பேசுறியா? வேண்டாம் தம்பி, வேண்டாம். என்ன பகைச்சிக்காத. என்ன மிரட்டுறீங்களா? இந்த மாதிரி டைலாக்லாம் கேட்டு அழுத்து போச்சு சார். தயவு செஞ்சு புதுசா எதா இருந்தா சொல்லுங்க. சரி பாப்பா, கடைசியா நீ என்னதான் சொல்ற? கேஸ் கொடுத்ததுதாங்க. சரி பாப்பா, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் கேட்ட மன்னிப்பு கேட்டதாவே இருக்கட்டும். அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே என் ஞாபகத்துல இருப்பீங்க. இப்படி பேசிட்டு போறாரு. இந்த மாதிரி மிரட்டெல்லாம் நிறைய பார்த்தாச்சு மாயா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வெளியில போறப்ப வரப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் உங்களை பத்தி தான் அரவிந்த் கவலைப்படுறேன். இந்த கேஸுக்கு பேக் போனா நீங்க தான் இருக்கீங்கன்னு அந்த ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பேசாம கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாமா? ஏன் மாயா தடுமாறுறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகாது. யூ டோன்ட் வரி, ஓகே? அதுவும் இல்லாம கமிஷனர் பத்தி உங்களுக்கு தெரியாது. கேஸ் கொடுக்கறது, வாபஸ் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சான்னு டென்ஷன் ஆயிடுவாரு. விடுங்க, தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். எனக்கு ஒரு முக்கியமான பிரஸ் மீட் இருக்கு, நான் வரேன். அரவிந்த், டேக் கேர்.
சாப்பாடு ரெடிங்கம்மா. பசங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கம்மா. சரி, நீ எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்றேன். சரிங்கம்மா. இந்தாங்க மேடம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள யோகா மையத்தில் தினமும் காலை யோகா மாஸ்டர் மோகனா என்பவரால் யோகாசனம் நடத்தப்படுகிறது. அங்கு யோகா வகுப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் எம்எல்ஏ கேசவ பெருமாளின் மகன் வினித்குமார் வயது 26 என்பவர் யோகாசனம் செய்யும் மாணவிகளிடம் சில்மிஷம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியாக அங்கு பயிற்சி பெறும் மாயா மினரல்ஸ் உரிமையாளரான செல்வி மாயா அவர்கள் நமது பத்திரிகையாளர் அரவிந்தனை தொடர்பு கொண்டுள்ளார். அரவிந்தனின் உதவியுடன் செல்வி மாயா வினித்குமாருக்கு எதிராக ஆதாரத்தை சமர்ப்பிக்க கமிஷனர் உத்தரவின்படி முதல் குற்ற அறிக்கை பதிவு செய்து வினித்குமாரை கைது செய்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து முன்னாள் எம்எல்ஏ திரு கேசவ பெருமாள் தன் மகன் செய்த குற்றத்திற்காக செல்வி மாயாவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முன்னாள் எம்எல்ஏ திரு கேசவ பெருமாள் மேலும் கூறுகையில், என்னையா இது? யாருன்னு கேளு. ஹலோ ஹலோ, நான் பிரியா மினரல்ஸ் எம்டி பரமேஸ்வரி மேடத்தோட பிஏ கிரிதர் பேசுகிறேன். சார் இருக்காங்களா? நான் சாரோட பிஏ தான் பேசுறேன். சார் கொஞ்சம் பிஸி. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் சார் கிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஒரு நிமிஷம். யாரா போன்ல? பரமேஸ்வரி மேடம் பேசணுமா சார்? கொடு. சார் பேசுறாங்களா சார்? உங்க மேடத்துக்கிட்ட கொடுங்க. 1 செகண்ட். இதோ. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன சார், பழைய கேசவ பெருமாளோட கெத்தையே காணோம். என்னம்மா பண்றது? இப்ப ஆட்சியிலே இல்ல, அதிகாரமும் கையில இல்ல. ஆட்சியில இல்லைனாலும் பேப்பர்ல உங்க பேட்டி மட்டும் வந்துட்டு இருக்கு. என்ன மேடம், நக்கலா? பின்ன என்ன சார், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. போயும் அந்த மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. தப்பு என் பையன் மேல. பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்கிட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி பிள்ளையை பெத்து வச்சா நாம இந்த மாதிரி தான் ஆகணும். இத பாருமா, நாங்க பொது வாழ்க்கையில இருக்கோம். பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கணும். என்ன சார், உங்க ஆட்சியில சைலண்டாவே எத்தனை ரவுடிசம், எத்தனை கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணீங்க. இப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு? யார் யாருக்கோ என்னெல்லாம் பண்ணீங்க? உங்க சொந்த பையன் விஷயத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. என்ன திடீர்னு நல்லவரா மாறிட்டீங்களா? இதோ பாருமா, என் பையனுக்கு நான் நல்லா பண்ணா கெட்ட பண்ணான்றது முக்கியம் இல்லை. என் அரசியல் வாழ்க்கையில இந்த மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. அதை தக்க வச்சுக்கணும் இல்லம்மா, அதுதான் முக்கியம். இத பாருமா, இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட், அவ்வளவுதான். என்னுடைய அரசியல் எதிர்காலமா நம்பிக்கிட்டு இருந்த என் பையனை அரெஸ்ட் பண்ண வச்சு இது வரைக்கும் யாருகிட்டையும் மன்னிப்பு கேட்காத என்னையும் மன்னிப்பு கேட்க வச்ச மாயாவையும் குடும்பத்தையும் என்ன பண்றேன்னு பாரு. நான் கூட நீங்க அமைதியா இருந்ததுனால தப்பா நினைச்சிட்டேன் சார். நான் அவளால நிறைய இழந்துட்டேன். அவளும் அவ அப்பனும் பண்ற டார்ச்சர்னால என்னோட நிம்மதியே போயிடுச்சு. உங்களுக்கு அந்த மாயாவால இந்த ஒரு அவமானம் மட்டும்தானே தப்பா நினைச்சிடாதீங்க. அவ ஒருத்தவங்க விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சிட்டான்னா அவங்கள சும்மா விட மாட்டா. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கரையல் மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருவா.
நாளைக்கு உங்களுக்கும் என்னோட நிலைமை வந்துடக்கூடாது இல்லையா? சோ அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நாம அவளை காலி பண்ணிடலாம். நம்ம பேரும் வெளியில அடிபடாது. என்ன சார், ஓகேவா? இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஆனா அந்த மாயாவை இதோடு விட்டுறக்கூடாது சார். என்னம்மா நீங்க, என்கிட்ட ஒரு வத்தி குச்சி கிடைச்சாலே காட்டியே அழிச்சிருவேன். இப்ப தீப்பந்தமே கிடைச்சிருக்கு. சும்மா விட்டுருவானா இந்த கேசவ பெருமாள்? நான் யாருன்னு வெகு விரைவில் அந்த மாயாவுக்கு காட்டுறேன். நீங்க ஒரு நல்ல நியூஸோட சீக்கிரமா எனக்கு போன் பண்ணுங்க. மாயா, இந்த பரமேஸ்வரி கிட்ட மோதுனா தடம் தெரியாம அழிஞ்சிருவேனே. இப்போ அது புரிஞ்சுக்க. உன் அப்பன நீயும் இனிமே நிம்மதியா தூங்கவே முடியாது.